மேய்ப்பர் என்பது என்னன்னா ஒரு உயரிய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிற ஒரு காரியம் இருக்குதுன்னா உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். எனக்கு தேவை என்று ஒன்று இருப்பதே இல்லை. ஏனென்றால் என் மேய்ப்பர் செய்கிற முதலாவது காரியம் என் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பதை உங்கள் மேய்ப்பன் பிரதானமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு மாலையில் நீங்க வந்திருக்கீங்க, இந்த வார்த்தை ஆன்லைன்ல யூடியூப்ஸ்ல எங்கெல்லாமோ வந்து பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் முதலாவது உங்களுக்கு ஒன்றை செய்ய நீங்க அவரை நம்ப முடியும், அவரை விசுவாசம் வைக்க முடியும். அது என்ன? உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு குறைவுல நீங்க இருக்க மாட்டீங்க. குறைவே இல்லாத வாழ்வை இந்த மேய்ப்பர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு குறைவுல இருந்தா கூட சீக்கிரமா இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாக மாறும். தேவை எதுவா இருந்தாலும் அதை முதலாவது சந்திப்பது ஒரு மேய்ப்பனின் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 23 வெறும் தேவை சந்திக்கிறார் அப்படிங்கிறது இல்ல. என்னுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மேய்ப்பர் உங்க வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். பாத்திரம் நிரம்பும் என்று சொல்லவில்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். அப்படின்னா அர்த்தம், உங்க வாழ்க்கை நிரம்புனதா இருக்கிறது மட்டும் இந்த மேய்ப்பரின் நோக்கம் அல்ல. நிறைஞ்சி அதை பிடிச்சி கொஞ்சம் பேர் வாழ்ற அளவுக்கு உங்க மூலமாக ஒரு சம்பூரணம் பாய்ந்தோட வேண்டும் என்பது இந்த மேய்ப்பனின் நோக்கமாக, இந்த மேய்ப்பனின் திட்டமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். ஆமென். திறமான நேரத்துல கூட செல்வமான தேவனுடைய வசனங்களை நீங்க தியானிப்பீங்கன்னா அது உங்க சூழ்நிலையை மாற்றும். உங்க வாழ்க்கையின் காரியங்கள்ல திருப்பங்களை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். எனக்கு வழி தெரியலையே, எனக்கு பாதை தெரியலன்னு நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த மேய்ப்பரை தெரிந்தால் போதும், இவர் உங்கள் வாழ்வை நடத்துகிறவராக இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். உங்கள் வேதாகம் வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. ஞாயிறு மாலை ஒரு தலைப்பு பேச ஆரம்பித்தோம். என்னென்னா, மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் அப்படிங்கிறது பேச ஆரம்பித்தேன். அதை தொடர்ந்து ஒரு காரியம் பேச ஆரம்பித்தேன். அது என்னென்னா, த பர்ஃபெக்ட் பிக்சர், த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட். வேதாகமத்தில் இருக்கிற அந்த பர்ஃபெக்ட் பிக்சர், அந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிரயாசங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து தேவனுடைய அந்த இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த தேவன் வரைஞ்சி வச்சிருக்கிற அந்த வரைபடம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தோம். ஏன்னா எது கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையா சொல்லி விட்டுருதாங்க. ஆமாம், எது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறத கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அந்த வார்த்தையை கவனிக்க இதுதான் எனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறது, இதில் நான் வாழ தேவன் விரும்புகிறார், இதில் வாழ அவருக்கு எனக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். குழப்பம்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். அந்த அந்த பர்ஃபெக்ட் பிக்சரில், அந்த ப்ளூ பிரிண்டில் 2 சங்கீதங்களை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், படித்தோம். ஒன்று சங்கீதம் 128 படித்தோமா? வந்துருந்தீங்களா அன்றைக்கி? பொதுவாக அது கல்யாண சங்கீதம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை எடுத்து நிறைய காரியங்கள் பேசினோம், நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறம் சங்கீதம் 112 நாம் படித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? சங்கீதம் 112 போன வாரம் படித்தோம். இந்த வாரம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சங்கீதம், சங்கீதம் 23 இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். சாம் 23. உங்கள் வேதம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. 23க்கு நிறைய ரசிகர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வசனத்துக்கு ரசிகராக இருக்கிறதுல என்ன இருக்குது? சங்கீதம் 23. ஏன்னா சங்கீதம் 1 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறவன் அப்படின்ட்டு. அதை ஒரு நாள் படிப்போம். வேதாகமத்தில் எங்கெல்லாம் அந்த பர்ஃபெக்ட் ஷாட் இருக்கோ, அந்த பர்ஃபெக்ட் இமேஜ் இருக்கோ, அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். முழு பைபிளையும் அப்படி நாம் பார்த்துட முடியாது பாருங்களேன். ஏன்னா
இங்கே வந்து சில நேரத்தில் சிலருடைய புலம்பல்கள் இருக்கிறது, சிலர் அறியாமல் பேசின வார்த்தைகள் இருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி வச்சிட முடியாது. அதனால தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. இதுவும் பைபிளில் தான் போட்டிருக்கு. அப்படி இல்லை, அது எனக்கு போட்டிருக்கா, அதுதான் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும். நிறைய நேரத்தில் நாம் இப்படி வேதாகமத்தை இப்படி தூக்கிட்டு சொல்லிடுறோம், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிடுறோம். நோ நோ நோ, இட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் அ ஸ்கிரிப்சர். அதுக்கு பேர் என்னது? வேத வாக்கியம் என்பது வேறு, தேவனுடைய வார்த்தை என்பது வேறு. நம்ம கையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு பேர் என்னது? இயேசுவே எப்படி சொல்றாரு பைபிள்ல? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லல. எப்படி சொன்னாரு? தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கு அப்படி இயேசு பேசல. வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ உங்க கையில பைபிள் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது? வேத வாக்கியம். இட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் a scripture. அப்படின்னா அர்த்தம்னா இதுல பிசாசு பேசுனதும் இருக்கு. ஹலோ, இருக்கா இல்லையா? டெவில் ஸ்டாக் இதுல இருக்கா இல்லையா? அப்ப நம்ம எடுத்துட்டு தேவனுடைய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்னது? வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியங்களிலே எது தேவனுடைய வார்த்தை, எது மனிதனின் சிந்தனை, எது பிசாசு பேசுனது, எது உளறல், எது சத்தியம், எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணும், தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? விளங்குதுங்களா? கற்றுக்கொள்ளும். அதனால தான் வேத வாக்கியமே ஆராயக்கூடியதாக இருக்கிறது. சில சம்பவங்கள், சில காரியங்கள்லாம் வச்சுட்டு என்ன பைபிளில் இப்படி போட்டிருக்குன்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறாங்களா இல்லையா? என்ன இந்த மாதிரிலாம் போட்டிருக்குதுங்கிறாங்க. அப்போது அது ஏன் போட்டிருக்குது, அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியணும் பாருங்கள். அதனால தான் பைபிளில் அந்த பர்ஃபெக்ட் பிக்சர், அந்த பர்ஃபெக்ட் ஷாட் எதில் இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், காட்டிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் போக போக இன்னும் தெளிவாக அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முழு வேதாகமத்திலேயே எங்கெல்லாம் இது இருக்குங்கிறத கொஞ்சம் என்ன பண்ணலாம், காட்டலாம். எவ்வளோ நாள் இது போதோ அவ்வளோ நாள் இது என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், ப்ளூ பிரிண்ட், த பர்ஃபெக்ட் ஷாட், த ப்ரொஃபைல் பிக்சர். ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு பிக்சர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதில் வைப்பாங்க. அதான் ப்ரொஃபைல் பிக்சர் இல்லையா? அது மாதிரி இந்த வேதாகமம் கூட தேவன் உங்களுக்காக, எனக்காக அவர் வச்சிருக்கிற வாழ்க்கையை அப்படியே ஒரு படம் பிடிச்சி அவர் காட்டியிருக்கிறார். இதுதான் உனக்காக நான் வச்சிருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நீ இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைக்கு ஒத்ததாக என் வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வார்த்தையின் மேல் கவனம் வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி வைப்பதின் மூலம் இப்போ உங்கள் வாழ்க்கையின் இந்த நிலைகளை மாற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை போக முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நிலைக்கு என் வாழ்க்கை செல்லும். ஆமென். சரி, 128 112 படித்தோம். அற்புதமான காரியங்களை நாம் படித்தோம். இன்னைக்கு 23ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக்கோங்க. Psalm 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. பாருங்க, இதை எழுதுகிறவனே ஒரு மெய்ப்பன் தான். இதை எழுதுகிற தாவீது, இதை பாடுகிற தாவீது, அவன் யாரா இருக்கிறான்? ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான். அது மாதிரி தாவீது ஒரு மெய்ப்பன். பாருங்க, அவன் இந்த மெய்ப்பன் என்கிற இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கற்பனைனா கற்பனையாக கிடையாது, நிஜத்தை கற்பனையாக பண்ணுகிறான். என்ன பண்ணுறான்னா, எனக்கு நிறைய ஆடுகள் இருக்கு, அந்த ஆட்டை நான் எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறேன், அந்த ஆட்டை நான் பராமரிக்கிறேன், அந்த ஆட்டின் நலனின் மேலே நான் எப்படி இருக்கிறேன், அக்கறையாக இருக்கிறேன். அப்போ நான் ஒரு மெய்ப்பனாக இருந்து என் ஆட்டை இப்படியாக பார்ப்பேன் என்றால், கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருந்தா அவர் என்னை எப்படி பார்த்துப்பாரு அப்படிங்கிற சிந்தனையில் இந்த சங்கீதம் 23 அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இட்ஸ் a personal song. இது ஒரு தனிப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதுல எல்லாமே பர்சனலாக தான் இருக்கும். கர்த்தர் என், எல்லாம் சொல்லுங்க, என் மெய்ப்பராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நான் தாழ்ச்சி
அடையேன். என் அப்புறம் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை, எல்லாம் சொல்லுங்க என்னை, எல்லாம் சொல்லுங்க என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை, எல்லாம் சொல்லுங்க என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இட்ஸ் a personal song. இது வந்து ஒரு தனிப்பட்ட சங்கீதம். அவர் ஏன் மேப்பரா இருக்கிறார், என்ன நடத்துவார், என்ன போஷிப்பார் அப்படின்னு. இப்போ சில நேரத்தில் பார்த்தா என்ன இவ்வளோ சுயநலமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது என்னன்னா தனிப்பட்ட விதத்தில் தேவனை அனுபவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. 2 பேர் சங்கீதம் 23 ஒரு மகா மேடை, அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கிற இடத்துல சொன்னாங்களாம். முதலாவது ஒரு நடிகர், அவர் வந்து சங்கீதம் 23 என்ன பண்ணார், பிரமாதமாக பேசக்கூடிய நடிகர்கள், அந்த அவங்க உச்சரிப்பு, அவங்க வார்த்தை, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தோரணையில் அவர் வந்து பேசினாராம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து அது சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகா அப்படி பேசினாராம். அரங்கமே அப்படி என்ன பண்ணாங்களாம், கைத்தட்டினாங்களாம் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு அம்மா வந்து சங்கீதத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு அம்மா வந்து நின்று என்ன பண்ணாங்களாம், சங்கீதம் 23 சொல்லியிருக்கிறாங்க. அரங்கத்தில் இருக்கிற எல்லாமே நெகிழ்ந்து போய் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்து தான். அப்போ அந்த நடிகர் வந்து சொன்னாராம், எனக்கு வந்து இந்த சங்கீதத்தை தான் தெரியும், அந்த அம்மாவுக்கு அந்த மெய்ப்பரையே தெரியும் அப்படின்னு தான். அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது, அந்த மெய்ப்பரையே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ அழகா அந்த சங்கீதத்தை உணர்வு பூர்வமா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுது. இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜஸ்ட் நாலேஜ்ல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். பாருங்க முதல்ல அப்போ சங்கீதம் 23 எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் a personal song. அது ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது முதலாவது காரியம். அப்ப தாவீதின் கற்பனையில ஒரு சத்தியத்தை அவன் கற்பனை செய்கிறான். எப்படி கற்பனை செய்கிறான், நான் என் ஆட்டை இவ்வளவு நல்லா பார்த்துப்பேன்னா, ஆண்டவருக்கு நான் ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தா அவர் என்னை எவ்வளவு நல்லா பார்த்துப்பார். பாருங்க, வேதாகமத்தில் கடவுளுடைய கேரக்டர்ஸ், கடவுளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும்படி அவரை அப்பா என்றும் நண்பர் என்றும் தாய் என்றும் நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அது அவருடைய உண்மையான தன்மையாக இருக்கிறது. அதே போல ஒரு பிரதான தன்மையை இங்கு தாவீது வந்து குறிப்பிடுகிறார். அது என்ன, the Lord is my shepherd. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு மெய்ப்பர் என்று அவர் சொல்லுகிறார். அங்கே மற்ற இதில் பார்த்தீங்க, அவர் ஒரு நல்ல ஆயன், எல்லாம் சொல்லுங்க ஆயன், ஷெப்பர்ட், மெய்ப்பர், ஒரு ஆயனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு ஆயன் தன் ஆட்டுகளை எவ்விதமாக பார்த்து கொள்ளுவான் என்கிறதை வைத்து ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளியே கொண்டு வரார். பாருங்களேன், இப்போ உண்மைகள் இருக்குது, சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு புரியணும்னா நம்ம அந்த அன்றாட காரியங்களுக்கு ஊடாக வந்து சொன்னாதான் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த 23ஆம் சங்கீதத்தை வச்சு அற்புதமான காரியங்களை விளக்குறாரு. எடுத்து வரி வரியா நிறைய படிக்கலாம். ஆனால் நான் ஷார்ட்டாக அதை உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். கவனிங்க, மெய்ப்பர், எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என் மெய்ப்பர், அவர் எனக்கு நண்பர், அவர் எனக்கு தாய், அவர் எனக்கு தகப்பன், இப்படி பல ரோல் இருக்குது. அது மாதிரி அவர் யாரா இருக்கிறாரா, மெய்ப்பர். இயேசு பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் நிறைய சொல்லியிருக்கிறார்.
ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப் அப்படின்னு ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை என்னன்னா, நானே நல்ல மெய்ப்பன். ஐ ஆம் a good shepherd. நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், தாவீது ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆட்டில் அவனுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கிற ஆட்டை கடிக்கிறதுக்காக ஒரு முறை என்ன வந்துச்சு, ஒரு கரடி வந்தது. இன்னொரு முறை என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு. அப்ப தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன பண்ணேன், தப்பு வித்தேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடு தானே ஏன் போனா போதுன்னா உடலை பாருங்க, என் ஆட்டை எப்படி இந்த சிங்கம் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் அந்த ஆட்டை அந்த சிங்கத்தை அடித்து அதன் வாயிலிருந்து அவன் ஆட்டுக்குட்டி அவன் என்ன பண்ணுறான், தப்பு வைக்கிறான். அப்போ தன் ஜீவனிலும் மேலாக ஒரு மெய்ப்பன் தன் ஆட்டை பாதுகாப்பது போல இப்போ இயேசு சொல்றாரு, நான் அதுக்காக என் ஜீவனை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்போ பாருங்க, மெய்ப்பர் என்பது என்னன்னா ஒரு உயரிய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனது மெய்ப்பர் எனக்கு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார். இந்த சங்கீதம் 23 நீங்க ஆழமா கவனிக்கக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்று ப்ரொவிஷன், இன்னொன்று ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். சிலருக்கு என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று நாம் இருப்போம். சிலருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது இல்லையா? நிறைய அச்சுறுத்தல் இருக்குது, நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த சங்கீதம் 23 ரெண்டு சத்தியங்கள் ஆழமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று ப்ரொவிஷன், இன்னொன்று ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பும் பராமரிப்போம். நீங்களே சங்கீதம் 23 பேர் வச்சுக்கோங்க. அதனால தான் யாரும் சொன்னாங்க, உங்கள் சர்ச்சுக்கு வந்த பிறகு பார்த்தா புதுசாக பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணமா இருக்குது அப்படின்னாங்க. அப்படி தான் சொல்லித்தரோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பும் பராமரிப்பும். அப்போ பாருங்க, கடவுள் ரெண்டையுமே நமக்கு வாழ்க்கையில் தருகிறார். முதலாவது, அவருடைய மெய்ப்பத்துவ தன்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறதுன்னு சொன்னால், நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிற ஒரு காரியம் இருக்குதுன்னா, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் குறைவுகளை நிறைவாக்குகிறார். மற்றதெல்லாம் அப்புறம்தான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நீ ஒழுங்காக இருக்கியா, நீ கரெக்டாக இருக்கியா, இதுதான் முதல்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம்தான் வருது. நீதியின் பாதையில் நடத்துதல் அதெல்லாம் அதுக்கப்புறம் வருது. ஆனால் முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பன் செய்கிற காரியம் ஒன்று இருக்கும் என்றால், அதுக்கு நல்ல புல்லை கொண்டு போடுறான். முதல்ல அதனுடைய தேவையை என்ன பண்றான், சந்திக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவன் என் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். இப்படியா அறிமுகப்படுத்துவது கடவுளை? கடவுள் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்று முதல் பாயிண்ட் அப்படி சொல்லலாமா? சொல்லட்டுமா? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன்ங்கிறது சங்கீதத்தில் கடைசி. இது எட்டர்னிட்டியை பற்றியும் நித்திய வாழ்வை குறித்தும் சங்கீதத்தின் கடைசி வசனங்களில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வரார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 23ஆம் சங்கீதத்தை ஆள் போயிருப்பார், அப்போ தான் தூக்கிட்டு பாடிட்டே வருவாங்க, தேவபிதா என் மெய்ப்பனல்லோ அப்படின்ட்டு. இனிமேதான் என்ன பண்ண போகிறோம், பார்க்கவே போகிறோன்ட்டு. நான் சொல்கிறேன், போகிறதுக்கு முன்னாடி சங்கீதத்தை அனுபவிச்சிருங்க. இது போன பிறகு பாடுற சங்கீதம் இல்லைங்கோ, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அது 6வது வசனத்தில் இருக்குது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த எட்டர்னல் லைஃபை, நித்திய வாழ்வை நான் அனுபவிப்பது பற்றி கடைசியில் தான் பேசுகிறார். எப்போவுமே பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பேச ஆரம்பிக்கணும். முதல்ல அவர் என்ன பேசுறாரு,
The Lord is my shepherd, I shall not want, I shall not lack. எனக்கு தேவை என்று ஒன்று இருப்பதே இல்லை. ஏனென்றால் என் மேய்ப்பர் செய்கிற முதலாவது காரியம் என் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு மாலையில் நீங்க வந்திருக்கீங்க, இந்த வார்த்தை ஆன்லைன்ல யூடியூப்ஸ்ல எங்கெல்லாமோ வந்து பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் முதலாவது உங்களுக்கு ஒன்றை செய்ய நீங்கள் அவரை நம்ப முடியும், அவரை விசுவாசம் வைக்க முடியும். அது என்ன? உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கிறார். இந்த வசனங்களை நாம் சொல்லலாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறார். My God shall supply all your needs. எல்லாம் சொல்லுங்க, all my needs, all your needs according to his richness and glory in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவையை சந்திக்கிறாரு, குறைவை நிறைவாக்குகிறாரு. அப்போ ஆட்டுக்குட்டி மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. பைபிள்ல போட்டிருக்குது, அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோமே என்று சங்கீதம் 95 நாம் படிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை இரட்சகராய் பார்ப்பது ஒரு பார்வை, அது பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வுக்கான புரிதலையும் உங்களுக்குள் கொண்டு வரும். இந்த வெளிப்பாடு தேவையா? கண்டிப்பா தேவை. ஆனா அவரை இரட்சகராய் அறிந்திருக்கிற நாம் அவரை மெய்ப்பராய் அறிய வேண்டும். மெய்ப்பராய் நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அனுபவிக்க ஆரம்பிப்போம். பாருங்களேன், ஏதோ ஒரு ஓரஞ்சாரமா எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டோம், அதான் பிரச்சனை. ஜீசஸ் இஸ் a savior, not just savior, வெறும் இரட்சகர் மட்டுமல்ல, he is a shepherd. அவர் ஒரு மெய்ப்பராய் இருக்கிறார். என் பாவத்தை மன்னிப்பார், என்னை பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்படிங்கிறது மட்டும் வேதவசனத்தின் போதனை கிடையாது. அதனாலதான் பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டது என்ன பிறகு என்ன செய்யணும்னு தெரியல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. மன்னிச்சிட்டாரு, இனிமே போக வேண்டியதான், அப்படியே போயிட்டாங்களே தவிர இல்ல. ஒரு மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, கூடவே இருந்து என்னை நடத்தி முடிவு பரியந்தம் என்னை சேர்த்து என்னை பாதுகாத்து என்னை பராமரிக்கிற ஒரு வேலையை என் மேய்ப்பர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நீங்க இரட்சகரா ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, அவர் ஒரு மேய்ப்பரா பார்க்க ஆரம்பிங்க. இன்னில இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் உங்க ஆடு, நீர் என் மேய்ப்பர். அதனால பாட்டு படிக்கிறோம், என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாம் சொல்லுங்க, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? I shall not want. ஃபாரின்ல ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த வசனத்தை வச்சு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் என்னன்னா, ஐ வில் நெவர் ப்ரோக் அனதர் டே இன் மை லைஃப். அது அவங்களுடைய அந்த இங்கிலீஷ் வேர்டு. ஐ வில் நெவர் ப்ரோக் அனதர் டே இன் மை லைஃப். ஐ வில் நெவர் ப்ரோக், அதாவது நான் குறைவிலே இருக்க மாட்டேங்கிறத அவங்க பாணியில் சொல்றாங்க. நான் உடஞ்சே போக மாட்டேன், குறைஞ்சே போக மாட்டேன், பிகாஸ் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அப்போ ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கும் போது தான் விசுவாசம் நமக்குள்ள வருது. அப்போ உங்கள் தேவைகளை சந்திப்பதை உங்கள் மேய்ப்பன் பிரதானமாக வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனே கல்வாரி எங்க போய் நான் மரிக்கணும் அப்படி போயிடல, அது கடைசியில் பண்றாரு. முதல்ல அவர் பண்ணது என்னன்னா, என்னப்பா திராட்சரசம் குறைவுபட்டது, ஓகே, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று திருமண வீட்டில் முதலாவது அற்புதத்தை செய்து அவர்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்கினார். அப்போ தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்கிற வெளிச்சம் விசுவாசிகளுக்கு வர வேண்டும். இல்லைங்க, அது தேவைகள்லாம் அதில் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சொல்லலாமா? கர்த்தர் என் உங்க மேய்ப்பர் ஆக்கிக்கிட்டீங்களா? உங்க ரட்சகரை மட்டும் ஆக்கினா போதாது, எப்படி ஆக்கிடுங்க? நானுக்கு என்னுடைய ஆரம்ப நாளெல்லாம் அவர் ரட்சகராய் அறிந்திருந்தேன், ஆனால் அவரை மெய்ப்பராக அறியவில்லை. எப்போ அவர் என் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடு வந்ததோ அன்னிலிருந்து குறைவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற தீர்மானம் வந்தது. தாவீது சில சொல்றாங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும், தாழ்ச்சி அடையன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்ல முடியுங்க. சொல்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறாருங்க. அவர் என் மெய்ப்பர் என்றால் நான் தாழ்ச்சி அடையேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் தாழ்ச்சி அடையீர்கள், நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள்.
இயேசு உங்கள் மேய்ப்பராய் இருப்பார் என்றால் உங்களுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லை. அதனாலதான் தாவீதினுடைய இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, தாவீது வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர், தெரியுமா உங்களுக்கு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிலாம் சொல்லலாமா? அது எப்படிங்க குறைவே இல்லாம வாழ முடியுமா? அதனாலதான் நான் சொல்றேன், யாரோ வரைஞ்சு கொடுத்த படத்தை பார்க்க கூடாது, தேவனுடைய வார்த்தையின் படத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இட்ஸ் a perfect picture. இதுதான் சரியான படம். இதுக்கு ஒத்ததாக உங்க வாழ்க்கை மாறணுமே தவிர வாழ்க்கைக்கு ஒத்த மாதிரி இதை மாத்திரக்கூடாது. இப்போ கிறிஸ்தவங்க நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அனுபவம் கொஞ்சம் மோசமா, இவங்க வாழ்க்கை கொஞ்சம் ஃபெயிலியரா, இவங்க வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்கள் ஒன்று டப்புன்னு பைபிளே மாற்றிடுவாங்க. யோபுவே கஷ்டப்பட்டாரலான்னு மாற்றிடுவாங்க. ஆபிரகாம் ரொம்ப நல்லா இருந்தார், அது பேச மாட்டாங்க. அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை மாற்றக்கூடாது, வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் மாறணும். விளங்குதுங்களா? அப்போ முதல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மெய்ப்பரை, இவரை மெய்ப்பராக நீங்கள் காணும் பொழுது முதல்ல நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒன்று இருக்கிறது என்றால், உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறார், உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். அதுதான் முதல் காரியம், அது பிரதானமான காரியம். சிலர் வந்து அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நான் அதை தான் ரொம்ப ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார், உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இயேசு ஒரு நல்ல மேய்ப்பர். அதனால தான் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மக்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தார், வியாதியில் இருக்கிறவர்களை சுகப்படுத்தினார். ஏனென்றால் சுகம் அவர்களுடைய தேவைகளாக இருக்கிறது. வியாபாரத்தில் தோற்று போய் ஒரு மீனுமே கிடைக்கல அப்படி நின்ன போது அவனுடைய படகை அவர் நிரப்பினார். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேர் அவர் என்ன பண்றாரு? போஷித்தார். அப்போ குறைவுகள் எங்கெல்லாம் இயேசு பார்க்கிறாரோ அங்கெல்லாம் குறைவு ஓகேன்னு அவர் சொல்லல, அங்கெல்லாம் குறைவு என்ன பண்ணிருக்கிறாரு? நிறைவாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு குறைவுல நீங்க இருக்க மாட்டீங்க. குறைவே இல்லாத வாழ்வை இந்த மேய்ப்பர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு குறைவுல இருந்தா கூட சீக்கிரமா எழுந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாக மாறும். எல்லாம் சொல்லுங்க, the Lord is my shepherd. எனக்கு மெய்ப்பரா இருக்கிறவரு வெறும் மெய்ப்பர் நினைச்சுக்க கூடாது. He is the Lord. இல்ல, யார் என் தேவையை சந்திக்க போறாருன்னா வெறும் மெய்ப்பர் மட்டும் இல்ல, அவர் வந்து லார்டு. அதனாலதான் அடுத்த சங்கீதத்தில் இருக்குது, பூமியும் அது நிறைவும் அவர் தான் என் மெய்ப்பரா மாறுறாரு. என் மெய்ப்பரா மாறுறது மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதமான காரியம் இருக்குது. மெய்ப்பராக மட்டும் இயேசு மாறல, ஆட்டுக்குட்டியாகவும் மாறி இருக்கிறாரு. ஹலோ, ஏன் தெரியுமா? மெய்ப்பரா இருந்து நிறைய பேசினா நமக்கு புரிய மாட்டேங்குன்ட்டு நம்மளை மாதிரியே ஆட்டுக்குட்டி ஆயிட்டாரு. ஆய் அப்படின்னு நம்ம பாஷை பேசுறாரு. அதனாலதான் அவர் மெய்ப்பர் என்று மட்டும் வேதம் சொல்லாமல் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் சொல்லுங்க, மெய்ப்பரும் அவரே, ஆட்டுக்குட்டியும் அவரே. ஐயோ, எனக்கு என்னன்னா, கடவுள் பாருங்களேன், உங்களுக்கு புரிய வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க என்னமோ மாறிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் தேவாதி தேவன், அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய இரக்கங்களாக இருக்கிறது. ஆமே. மெய்ப்பர்னு சொன்னா புரியுதா? கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப ஆடா ஆயிடுறாரு. ஆயனும் அவரே, ஆடும் அவரே. என்ன அற்புதமான காரியங்கள்ல. அப்ப முதல் காரியம், இந்த மெய்ப்பர் செய்கிற முதல் காரியம், இந்த மெய்ப்பரிடமிருந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் என் வங்கியாளராக இருக்கிறார், இனி நான் கடன் வாங்க மாட்டேன். The Lord is my source. அவரே என் ஆதாரமா இருக்கிறார், இனி என் வாழ்வு பஞ்சத்தில் இருப்பது இல்லை. இதுதான் முதல் டிக்ளரேஷன். இதை டிக்ளேர் பண்ணணும். தாவீது சொல்றான், நான் தாழ்ச்சி அடையேன். காலையில எழுந்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உங்க வாயில சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும்போது நான் எப்படிங்க குறைவா இருப்பேன்? நான் தாழ்ச்சி அடையேன். கொஞ்சம் திமிர் மாதிரி தெரியும், விசுவாசம் சில நேரம் அப்படித்தான் தெரியும்.
தாவீது வந்து நான் கொல்லுவேனாக்கும், தலையை எடுப்பேனாக்கும், ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேனாக்கும்னு பேசின உடனே அவன் விசுவாசத்தை தான் பேசுறான். அவன் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உன் இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டான். என்ன துணிகரமா பேசுற அப்படின்ட்டான். சிலருக்கு பாருங்க, நம்ம இந்த விசுவாச சத்தியத்தை போதிக்கும் போது கூட சிலருக்கு எப்படி தோணும், என்ன பாருங்க குறைவே படமாட்டேன்னு சொல்றாரு, அப்படிலாம் சொல்ல முடியுமா பிரதர்? எந்நேரமும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையாங்கிறாங்க. அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, the Lord is my shepherd, I shall not want. ஆமென். அப்போ எந்த குறைவிலும் நீங்கள் இருக்க இந்த மெய்ப்பர் விடுவதில்லை. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவது இவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. சில சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, நீ பரலோகம் வர்றதா ரொம்ப முக்கியம். ஏங்க, இயேசுநாதர் அப்படிலாம் பேசலை. இதெல்லாம் இந்த மத பிரசங்கியார்கள் இதை பேசுறது. அதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் முக்கியம். நீ சாப்பாடு சாப்பிட்டான்னா சாப்பிடலன்னா என்ன, பரலோகம் வந்துரு, இப்படிலாம் கடவுள் பேசுறது கிடையாது. உனக்கு என்ன தேவைப்பா? உன்னுடைய தேவைகள் என்ன? அதை நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன். எனக்கு ஞானத்தில் குறைவா, அதை நான் சந்திக்க விரும்புகிறேன். பணத்தில் குறைவா, அதை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஆரோக்கியத்தில் குறைவா, அதை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க, அதை நான் உனக்கு தர விரும்புகிறேன். உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை முதலாவது சந்திப்பது ஒரு மெய்ப்பனின் நோக்கமாக இருக்கிறது. ஃபர்ஸ்டே அதான். இதை பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? கர்த்தர் என், எல்லாம் சொல்லுங்க, என் மெய்ப்பர். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மெய்ப்பர்? நல்ல உரிமையாக சொல்லுங்க, என் மெய்ப்பர். He is my shepherd, he is my shepherd, I shall not lack or I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ தைரியமாக சொல்ல முடியுமா? எத்தனை நாள் இந்த வேலை இருக்கும் பிரதர்? அப்படி பேசக்கூடாது. வேலை இருக்கோ இல்லையோ, கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருக்கிற வரை குறைவே இல்லாமல் நான் இருப்பேன். ஆமென். அதனால தான் பயம். சிலருக்குலாம் ஏன் கொடுக்கறதுக்கு மனசே வரமாட்டேங்குது தெரியுமா? போயிட்டுனா வரலன்னா. அதனால தான் விசுவாசம் தான் கொடுக்கும், பயம் பிடிச்சி வச்சுக்கிடும். ஃபெய்த் கிவ்ஸ். விசுவாசம் தான் கொடுக்கும், பயம் கொடுக்காது. ஏன்னா பயம் நினைக்கணும், போய் நாளைக்கு என்ன ஆகுது பயம். நாளைக்கும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதில் ஒரு காரியம் இருக்குது. அதெல்லாம் சொன்னேன், 23 வாரம் படிக்கலாம், அவ்வளோ இருக்குது. இந்த 23ல் இன்னொரு காரியம் பாருங்கள். அது என்னன்னா, ஐ ஷால் நாட் வாண்ட்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கில வார்த்தை வாண்ட். ஒருத்தர் சொன்னார், கர்த்தர் வந்து நம்முடைய தேவையை தான் சந்திப்பார், நம்முடைய வாண்ட்டை சந்திக்க மாட்டார். இந்த வாண்ட்டுக்கும் நீடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீட் அப்படிங்கிறது என்ன? அடிப்படை தேவைகளை தான் என்னன்னு சொல்கிறோம், நீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது என்னது? நீட். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீமுங்கிறது என்னது? வாண்ட். ஒருத்தர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, உன்னுடைய நீடை தான் அவர் என்ன பண்ணுவார், மீட் பண்ணுவாரை தவிர மற்றதெல்லாம் தரமாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் சங்கீதம் 23 அதை பற்றியே கிடையாது. சங்கீதம் 23 வந்து அது வேற லெவல். எல்லாம் சொல்லுங்க, வேற லெவல். அங்கே நீடுனே போடல பாருங்களேன். ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் என் தேவையை சந்திக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு தேவைன்னு ஒன்று இருக்காத அளவுக்கு எல்லாத்தையுமே செய்கிறவராக இருக்கிறார். எப்படி அந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன். ஐ ஷால் நாட் வாண்ட்னு அர்த்தம், எனக்கு தேவைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க, எல்லாமே எனக்கு இருக்குதுங்க. அதுதான் சங்கீதம் 23. 2 சகோதரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். யாக்கோபு மற்றும் ஏசா வாழ்க்கையின் அந்த ஓட்டங்களை முடித்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் அந்த ஏசா சொல்கிறான், என்ன சொல்கிறான், இவன் வந்து கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறான். யார்? யாக்கோபு கொடுக்க விரும்புகிறான். அப்போ ஏசா சொல்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், நீ வந்து பட்டயத்தால் பிழைச்ச ஆள், அதனால் உனக்கு என்ன இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது. ஆனால் யாக்கோபு சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. யோசித்து பாருங்க, கடவுளுடைய தயவையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்பி போற ஒரு ஆளு வெறுங்கையா போன 2 பரிவாரத்தோடு என்னை திரும்ப வச்சாரு. யாக்கோபு சொல்றான், எனக்கு
உனக்கு தேவையானதான் இருக்கு, எனக்கு வேண்டியது எல்லாம் இருக்கு. ஏதோ அன்றாடம் போதுப்பா, பிரச்சனை இல்லை, வயிற்றுக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். அவன் சொல்றான் அது இல்லை, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் இருக்குங்கிறான். இப்போ கர்த்தருடைய பிக்சர் என்ன, கர்த்தருடைய ஐடியா என்ன? He is a God of more than enough, not just enough. ஏதோ போதுமானதை உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பாருங்களேன், உங்க தேவைக்கானது தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருன்னா இந்த மாதிரி ஊழியங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதனாலதான் சங்கீதம் 23 வெறும் தேவை சந்திக்கிறார் அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மெய்ப்பர் உங்க வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். அதனாலதான் இந்த சங்கீதத்திலே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பும். அப்படி சொல்லல, என் பாத்திரம் நிறைஞ்சா போதுங்க. சில சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒன்னும் ஆண்டவர்கிட்ட பெருசா நினைக்கலங்க, ஏதோ அரை வயித்து கஞ்சி, அண்ட ஒரு குடிசை, இவ்வளவு எனக்கு கொடுத்தாலே போதும். இது ஒரு பக்தியா சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் பாவட்டி ஒட்டிக்கிறது, தரித்திரத்தை அதனாலதான் மக்கள் இழுத்து கொள்ளுகிறார்கள். கடவுள்கிட்ட கூட பெருசா கேட்டக்கூடாதுன்னா எந்த மாதிரி ஒரு எண்ணம் பாருங்களேன். அப்போ கடவுளையே ஒரு தரித்திர கடவுளா பார்க்கறதுனாலதான் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது. இல்ல, இங்க தாவீது சொல்லுகிறான், மை கப் ரன்னத் ஓவர். எல்லாம் சொல்லுங்க, மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பும் என்று சொல்லவில்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். அப்படின்னா அர்த்தம், உங்க வாழ்க்கை நிரம்புனதா இருக்கிறது மட்டும் இந்த மெய்ப்பரின் நோக்கம் அல்ல, நிறைஞ்சி அதை பிடிச்சி கொஞ்சம் பேர் வாழ்ற அளவுக்கு உங்க மூலமாக ஒரு சம்பூரணம் பாய்ந்தோட வேண்டும் என்பது இந்த மெய்ப்பனின் நோக்கமாக, இந்த மெய்ப்பனின் திட்டமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். சிந்தனுங்க 4 பேருக்கு போய் சேர்ற அளவுக்கு வரணுங்க. இல்லைங்க இப்போ எனக்கும் என் பிள்ளைக்குமே பத்த மாட்டுக்குங்க, அது கடவுள் ஐடியா கிடையாது. இது உள்ள வைங்க, வாழ்க்கை மாறிடும். ஆண்டவரே அது எனக்காக நீங்க வச்சதில்லை, எனக்காக நீங்க வச்சது நிரம்பி வழிகிற வாழ்க்கை. பாருங்களேன், உங்க நம்பிக்கைகளை மாற்றணும், உங்க விசுவாசத்தை மாற்றணும். நீங்க அப்படியே அந்த சூழ்நிலையோட ஒத்து போயிடக்கூடாது. ஆமா இப்படிதான் இருக்கும். இப்பெல்லாம் அங்க உட்காந்து ஸ்கூலை திட்டிட்டு இருப்பாங்க, அநியாயமா வாங்கிறாங்க பீஸா, நங்காம போயிடுவாங்க அப்படின்னு ஸ்கூலை திட்டிட்டு இருக்கிறது. இந்த மோடி இருக்காரு பாருங்க, கலப்படாதீங்க, அவர் போயிடுவாரு. எப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறது, எதையாவது திட்டிக்கிட்டு இருக்கிறது, எதையாவது கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்பெல்லாம் என்னங்க திருநெல்வேலியில என்னங்க தரித்திரமான நேரத்தில் தரித்திரத்தை பேசுறது இயல்பு. இதை தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்துக்கிட்டு வாழ்க்கையே மாறலாங்கிறாங்க. நான் சொல்றேன், தரித்திரமான நேரத்தில் கூட செல்வமான தேவனுடைய வசனங்களை நீங்க தியானிப்பீங்கன்னா அது உங்க சூழ்நிலையை மாற்றும், உங்க வாழ்க்கையின் காரியங்கள்ல திருப்பங்களை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். அன்னைக்கு என் மனதில் இதுதான் ஓடிச்சு, எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, சில பேருக்கு நான் கட்டணும். இப்போ இந்த கம்மிங் இயர்ல நம்ம ப்ராஜெக்ட் என்ன நினைக்கிறீங்க, ஸ்கூலே கட்ட போறோம், சொந்தமா ஸ்கூலே கட்ட போறோம். இப்போ தாட் வேற மாதிரி ஆயிடுச்சு, ஃபீஸ் கட்டினா போதும், அது ஸ்கூலே கட்டணும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை நம்புறதுக்கு ஒரு சந்ததி இல்லை, பைபிள் அப்படியே வச்சுட்டாங்க. இது என்னதுங்கிறது விளங்குச்சுன்னா ஒரு சந்ததி அப்படிப்பட்டதை பார்க்கும். ஆமென். நாங்கள் பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய பார்ப்போம். ஆமென். அப்போ பாருங்க, வெறும் வாண்ட் தாங்க, வெறும் நீடை தான் சந்திப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் எதையும் சந்திப்பார், வெறும் நீடு மட்டும் சந்திக்கிறவர்ல என்னுடைய வாண்ட் அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வயிற்றுக்கு மட்டும் போதும், எக்ஸ்ட்ராலாம் எதையும் கேட்டுறாரு. அப்படி சொல்ற ஒரு தரித்திர அப்பா கிடையாது அவர். மை டேட் இஸ் ரிச் டேட். என் அப்பா செல்வந்தரான அப்பாவா இருக்கிறாரு. என் தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறவராக இருக்கிறார். அக்கார்டிங் டு நாட் இந்தியன் எக்கனாமி, according to not US economy, according to his richness and glory in Jesus Christ. இதெல்லாம் பங்கு சந்தை இரக்கத்தை கண்டதுன்னு இந்த நாட்டினுடைய எக்கனாமி இறங்கலாம் ஏறலாம், ஆனா எப்பவும் நின்றுகிட்டே இருக்கிறது அவருடைய எக்கனாமியா இருக்கிறது. அதிலிருந்து உங்க தேவைகளை சந்திப்பார். அதனாலதான் கனவு காணும் பொழுது, திட்டமிடும் பொழுது இந்தியாவில் எது சாத்தியம் அப்படி யோசிக்கிறது இல்லை, கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள எது சாத்தியம்னு யோசிக்கிறோம். தேவனுடைய அரசுக்குள்ளே இது சாத்தியமா என்று யோசிக்கிறோம். அதனாலதான் பெருசு பெருசா திட்டங்களை தீட்டி பெரிய பெரிய யோசனைகளோடு பயணம் பண்ண என்ன பண்ணிருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஷால் நாட் வாண்ட். ஆமென். உங்களுக்கு ஒரு தேவையும் இருக்க போறதே இல்லை, எல்லா தேவையும் அவர் என்ன பண்றாரா, சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எல்லாம் சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து.
தேவையை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஸ்பரான பிளேஸ் எதுவோ அதுக்கு நேரம் அவங்கள கைட் பண்ணுறாரு. The wealthiest place. He brought us as to the wealthiest place. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையில் ஏறி போக பண்ணினீர். இப்போ என்ன பண்ணிருக்கிறீர்? செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். உங்க வாழ்க்கையில ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். வறுமை, குறைவு, தட்டுப்பாடு, இழப்பு, எல்லாமே வாய்க்காம போனதை உங்க வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஆனா இந்த மேய்ப்பர் உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்த விரும்புகிறார். இவர் நடத்த ஆரம்பிச்சா முதல்ல உங்க வாழ்க்கை எங்க போகும்னா புல்வெளிகளுக்கு நேராக போகும், பசுமைகளுக்கு நேராக அது போகும். ஆமென். அவர்கிட்ட கேளுங்க, நீர் என் வாழ்க்கையை நடத்தும் ராஜா, நீர் என் வாழ்க்கையில மேய்ப்பராயிரும்னா எங்கேயோ போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை புல்வெளிகளுக்கு நேராக திருப்ப ஆரம்பிப்பார், பசுமைகளுக்கு நேராக அவர் திருப்ப ஆரம்பிப்பார். ஆமென். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, தமிழ்ல மேய்த்துன்னு இருக்குது, ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுமா? He makes me lie down in green patches. புல்லுல மேய்ப்பாருன்னு, புல்லுல உன்னை படுக்கையே வைப்பாரு. lay down. ஏதோ சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போதும், இல்ல தூங்குறதுக்கே புல்லு பெட்டு தான். எல்லாம் சொல்லுங்க, புல்வெளியில் உன்னை படுத்துறங்க பண்ணுவார். அப்படின்னா எந்த அளவுக்கு செழிப்பு இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு கொழுமை இருக்கு பாருங்க. புல்லுலாம் கிடைக்குமா பிரதர்? சாப்பிட்றது கிடைக்குமா? தூங்குற அளவுக்கு, அது மேலேயே படுத்து தூங்குற அளவுக்கு. He lay down. அவர் என்னை புல்வெளியில் படுத்துறங்க என்ன பண்றாரு, பண்ணுகிறார். அப்படின்னு தான் இருக்குது பாருங்க. In a green patches he leads me beside still waters. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். எல்லாம் சொல்லுங்க, அமர்ந்த தண்ணீர். பாருங்க, இந்த ஆடு ஒரு இந்த மற்ற மிருகங்கள் மாதிரி கிடையாது. இது ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒரு அமைதல், இதெல்லாம் இருந்தால் தான் அது வாழும். அதுவும் அந்த இவங்க சொல்கிற அந்த ஷிப் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுதுல்ல? அந்த அந்த வெள்ளையாக பார்ப்பீங்களே, அந்த மாதிரியான ஆடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும். ஆனால் குணாதிசயத்தில் பொறுத்தளவுக்கும் ரொம்ப பாவமானது. அதனால தான் இன்னசென்ட்டுக்கு அந்த லேம்பை கொண்டு நிப்பாட்டுவாங்க. அடிக்கப்படும் ஆடு போல வாய் திறவாது இருந்தாருன்னா அடிக்க போகிறான், ஆனால் கூட அது எப்படி தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். நம்ம ஊர் ஆடுலாம் கொஞ்சம் வித்தியாசம், விவரமாக இருக்கும். இந்த ஆடு கொஞ்சம் புரிதாது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஆடு கொஞ்சம் வித்தியாசமானது. இது கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருக்கும். ஏதாவது சத்தம் கித்தம் புதுசாக யாராவது ஆளுகள் வந்தாங்கன்னா தூங்கவே தூங்காது. நம்மளை தூக்கிட்டு போயிடுவானோ ஏதோ நினச்சிட்டு அது ஒரு மாதிரி அது பயந்துக்கிட்டே இருக்கும், அச்சம். அப்போ இது தூங்கணும்னா வயிறு நிறைஞ்சால் மட்டும் போதாது, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோங்கிற உணர்வு வந்தால் தான் இது போய் என்ன பண்ணும், தூங்கும். இல்லைன்னா தூங்கவே தூங்காது. பொதுவாக லேடிஸ்க்கு பார்த்துருக்கீங்களா, ஏதாவது சத்தம் கித்தம் கேட்டதாச்சுன்னா டக்குன்னு முழிச்சிருவாங்க. நம்மால் அப்படி இல்லை, அப்படியே ஆரம்பிச்சாருன்னா வெற்றிகரமாக காலையில் தான் முடிப்பார். அதனால தான் என்னமோ தெரில, இந்த ஃபீடிங் பண்ணுறதுக்கெலாம் லேடிஸ் கிட்ட ஆண்டவர். ஏன்னா நம்ம ஆள் குழந்த ஆள் தான், அது எலும்பாது. இந்த அம்மா 4 வாட்டி 5 வாட்டி எந்திரிச்சு அதுக்கு என்ன பண்ணிட்டுப்பாங்க, எலும்புனே நீ எனக்கு தெரியவே இல்லையே அப்படிம்பார் அவர். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என்ன பண்ணிப்பாங்க, முழிச்சுப்பாங்க. அப்படி உணர்வு இருக்கிறதுனால இந்த பெண்களுக்கு கூட நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு உணர்வு இருந்தால் தான் அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் உறக்கமாக இருக்கலாம், எந்த காரியத்திலையும் ஒரு பெரிய ஈடுபாடு அவர்களுக்கு ஏற்படும். ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. மனிதர்களுக்குள்ளேயும் அப்படிதான், வெறும் மிருகங்களுக்குள்ள மட்டும் இல்லை, மனிதர்களுக்குள்ளேயும் அப்படிதான் பாருங்க. பாதுகாப்பு உணர்வு இருந்தால் தான் நிம்மதியான உறக்கம் வரும். நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயமே இருந்தாங்க என்ன வராது. அப்போ கடவுள் பாருங்க, உங்களுக்கு உணவு ஊட்டுகிறவர் மட்டுமல்ல, உங்களை உறங்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, உணவு ஊட்டுபவர் மட்டுமல்ல, உறங்க பண்ணுகிறார். உங்க உறக்கம் தேவனுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, பரலோகம் வரதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவங்க பாருங்க, ஒரே சப்ஜெக்டை தான் வாழ்நாளெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால தான் கடவுளை ஒரு மத கடவுள் மாதிரி பார்த்துட்டாங்க. இல்லைங்க, உங்கள் நிம்மதியான உறக்கத்தை தேவன் விரும்புகிறார். அதனால தான் படுத்துறங்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, படுத்துறங்க பண்ணுகிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன பண்ணுறாரா,
நித்திரை அளிக்கிறார். அது அதை ரொம்ப விரிவாக்க மொழியில் போய் அந்த வசனத்தை படித்தா அந்த வசனத்தில் எப்படி இருக்குதுன்னா, அவர் நித்திரை அளிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தூக்கத்தை அளிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் படிக்கிறோம். ஆனால் இன்னும் ஆழமாக அர்த்தம் இருக்குது. நித்திரை பண்ணும் போதே சில காரியங்களை நமக்காக அளிக்கிறாராம். அதான் அதனுடைய டோட்டல் இது. அதாவது நீங்கள் தூங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்காக எதையோ ஒரு வேலையை அவர் பண்ணுறாரு, ஆனால் தூக்கத்தையும் அளிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உறக்கம். உணவு மட்டும் இல்லை, அதுக்கு என்ன தேவை? நல்ல உறக்கம். அப்போ கவனிங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை படபட படபடன்னு அருவி மாதிரி கொட்டுற இடத்துலலாம் அந்த ஆடு நின்று குடிக்காது, பதறிடும். அதனால் ரொம்ப அந்த அந்த ஆரவாரம் இல்லாத அந்த நீரோடைய அண்டை தான் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவான், தண்ணீரை அது கொடுப்பானா. அதனால தான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சில பதட்டமான காரியம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா பதறிடுவீங்களோன்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த மேய்ப்பர் உங்களை நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, அமர்ந்த தண்ணீரன். வாழ்க்கையில் அமர்தலே இல்லாமல் எப்படியோ இருக்குதுன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை அமர்ந்த தண்ணி உள்ள வாழ்க்கையை மாற்றுவார். குளிர்ந்த தண்ணீரை சந்திக்கும்படியாக அவர் உங்களை மாற்றுவார். ஆமென். எஸ், இது பாருங்க, தன்னால் எல்லாத்தையும் பண்ணுகிற ஒன்றும் அல்ல, இதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணணும். அந்த மாதிரி லெவலில் இருக்கிறதா என்னது இந்த ஆடு. பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இந்த ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா முதல்ல வயிறு நிரம்ப வைக்கிறார். ஆத்துமாங்கிறது என்னது? வயிற்றுக்கு மேலே இருக்கிற மனசு. இவர் வெறும் என் வயிறை நிரப்புகிற தேவன் மட்டுமல்ல, இவர் என் ஆத்துமாவின் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாட் பிசிக்கல் நீட், எதையும் கொடுக்குறாரு, என்னுடைய இன்னர் நீட், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நீட். நான் வெறும் சரீரம் மட்டுமல்ல, நீங்கள் வெறும் சரீரம் மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தின் தேவைகளை முழுமையாய் சந்திக்கிற இந்த தேவன் உங்கள் ஆத்துமாவின் தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னர் நீட்ஸ். அவரின் ஆத்துமாவை தேற்றி. அது ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னா, he restored my soul அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, restore. இதில் எப்படி வருது? NIVல he refreshed my soul. எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க. தேற்றி அப்படின்னு தமிழில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருதுன்னா, he refresh, அதாவது புத்துணர்வு ஊட்டுகிறார். என் ஆத்துமாவில் கவலை, பயம், சந்தேகம், குழப்பம் என்னெல்லாமோ நிரம்பி இருக்குது. ஆனால் இந்த மெய்ப்பர் என் ஆத்துமாவை புத்துணர்வு ஊட்டுகிறார். He restored my soul. என்ன அர்த்தம்? என் உள்ளம், என் சிந்தை எங்கேயோ போயிட்டு அதை மீட்டு கொண்டு வருகிறார். முன்ன மாதிரி நான் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், முன்ன மாதிரி என் வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி எங்கேயோ தொலைச்சதை ரெஸ்டோர் பண்ணுகிறார். He restored my soul. என் ஆத்துமாவை என்ன பண்றாரு? மீட்டு கொண்டு வருகிறார். என் ஆத்துமாவை புத்துணர்வு ஊட்டுகிறார். அப்படிங்கிற விதத்தில் தான் வருது பாருங்க. ஆத்துமாவை தேற்றி. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவை தேற்றி. நான் சொல்றேன், வயிறை மட்டும் நிரப்புகிற தேவன் அல்ல, வாழ்க்கையை நிரப்புகிற தேவன். சரீரத்தின் தேவைகளை மட்டும் சந்திக்கிற தேவன் அல்ல, உங்கள் உள்ளான தேவைகள், உங்கள் ஆத்துமாவின் தேவைகளை அவர் என்ன பண்றாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல எமோஷனலா நீங்க பிளஸடா இருக்கணும் அவர் என்ன பண்றாரு? நினைக்கிறார். ஏன்னா சிலருக்கெல்லாம் வயிறு நிறைஞ்சிடும், ஆனால் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. வயிறு நிறைஞ்சிட்டுல தூங்க வேண்டியதானா தூக்கம் வராது. ஏன்னா மனிதனின் தேவை வெறும் வயிறு நிரம்புவதால் முடிவடைகிறது இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்வையே நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ஆத்துமாவை தேற்றி. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவை தேற்றி. அப்புறம் தான் வருது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். வாழ்க்கையை பாருங்க, சில கரெக்டான வழிக்கு வாழ்க்கையை கொண்டு வரார். நமக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள் சொல்லுகிறது, மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணமாய் இருக்கிறதாம். ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை தேவனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்திருக்கும் பொழுது எங்கேயோ போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை நீதியான பாதைகளுக்கு நேராக, அந்த ரைட் பாத் அதில் வருது பாருங்க. He guide me along the
ரைட் பாத் ஆஃப் ஹிஸ் நேம் ஷேக். அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன கரெக்டான பாதையில் என்ன பண்றாரு, நடத்துகிறாரா. எனக்கு வழி தெரியலையே, எனக்கு பாதை தெரியலன்னு நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த மெய்ப்பரை தெரிந்தால் போதும், இவர் உங்கள் வாழ்வை நடத்துகிறவராக இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார். எங்கே என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் யார் என்பது தெரிகிறது. சில நேரத்தில் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். எங்கே தெரியல, ஆனா யாருங்கிறது நல்லா தெரியும். சார் எங்க போறேன்னு எனக்கு தெரியல, எங்க எப்படி இந்த காரியங்களை நான் கிராஸ் பண்ணி போவேன்னு எனக்கு தெரியல, எது என் வாழ்க்கையின் காரியங்களா இருக்க போகுதுன்னு நிறைய நேரத்தில் எனக்கு புரியாம இருக்குது. ஆனா யார் அதை செய்ய போகிறார் என்பது எனக்கு நல்லா புரியுது. எல்லாம் சொல்லுங்க, என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். எழுந்து நிற்போம். செகண்ட் பார்ட் அடுத்த வாரம். இது சாதாரணமான சங்கீதமா அப்படியே முடிக்கிறதுக்கு அடுத்த வாரம் தொடருவோம். ஸ்கிப் பண்ணி நானே போக வேண்டியது இருக்கு. அப்படி போக வேண்டாம்ல, முழுசா படிப்போம். அடுத்த வாரம் படிப்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். அற்புதமான காரியம். போய் வீட்டில் தியானிங்க. இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. பர்சனல் சாமா சொல்லுங்க. கர்த்தர் என் 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 மெய்ப்பராய் இருக்கிறார். அப்படி சொல்லுங்க. நான் தாழ்ச்சி அடையே, நான் தாழ்ச்சி அடைய, நான் குறைவுபடவே மாட்டேன். சொல்லுங்க. குறைவு இருக்கும்போது சொல்றேங்க, குறைவுபட மாட்டேன். சில சொல்லுங்க, வந்த பிறகு சொல்லாங்க. இல்லைங்க, சொன்ன பிறகுதான் வரும். மக்கள் இப்போ எப்படி யோசிக்கிறாங்க, வந்த பிறகு நான் சொல்லான்னு இருக்கிறேங்க. இல்லைங்க, சொன்ன பிறகு தாங்க வரும். அதான் பைபிள் வே. தட் இஸ் a biblical way. தேவன் சொன்ன போதுதான் வெளிச்சம் உண்டாகிறது. தேவன் சொன்ன போதுதான் காரியங்கள் அங்கே என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. அதனால தைரியமா சொல்ல முடியும், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, இந்த மெய்ப்பன் செய்கிற முதலாவது காரியத்தை இன்னைக்கு தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு, உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் உள்ளத்தின் தேவையையும் உங்கள் இல்லத்தின் தேவைகளையும் உங்களுடைய வயிற்றின் தேவைகளை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் தேவைகளையும் சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, எவ்வளவு ஒரு நல்ல மெய்ப்பன் பாருங்க. ஏதோ தனி காட்டில் விட்டு நீங்க தனியா நிக்கிற மாதிரி வாழ்க்கையில யோசிக்காதீங்க. நீங்க ஒரு மெய்ப்பரண்டை வந்திருக்கிறீர்கள். இயேசு பாருங்க, சூரியன் அஸ்தமித்த போது திரளான ஜனங்கள் இயேசுவண்டை வந்தார்களாம். வியாதிகளால், நோய்களால், எத்தனையோ காரியங்கள்ல மைல்டா கொடுத்துருங்க, எத்தனையோ காரியங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக என்ன பண்றாங்க, இயேசுவண்டை மக்கள் வருகிறார்கள். அப்படி வந்த மக்களை பார்த்து இயேசு சொன்னாரு, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவர்கள் இருக்கிறார்களாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையா, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கைய அப்படி இருக்க வேண்டியது இல்லை. என்னை வழி நடத்த யாருமே இல்லை, எனக்கு சொல்ல யாருமே இல்லை, என்னை போஷிக்க யாருமே இல்லை, எங்க போனேன்னு தெரியல, அப்படி நம்மளை நிற்க வேண்டியது இல்லை. அவரே நமக்கு மெய்ப்பராக வருகிறார். நானே உன் வாழ்க்கையை நடத்த போறேன், நானே உன் வாழ்க்கையை பொறுப்பேற்று உன்னை என்ன பண்ண போறேன், நடத்த போறேன். நம்ம தான் நம்மளை விட்டு கொடுக்கணும். The Lord is my shepherd. இயேசுவே, நீர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறீர், நீர் என்னை நடத்தும். என் வாழ்க்கை தப்பான வழியில போயிருக்குது, நீதியின் பாதையில என்ன நடத்தும். என் வாழ்க்கை குறைவுகளை நோக்கி, தட்டுப்பாட்டை நோக்கி போயிடுச்சு, ஆனா நீ என் வாழ்க்கையை நிறைவுகளுக்கு நேராக நடத்தும். கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க முடியும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை அவிதமாக நடத்தி அவிதமாக உங்க வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கலாம், வெளியில மகிழ்ச்சியா இருந்து உள்ள கேள்விகளோடு இருக்கலாம், இருதயங்களில் குழப்பங்கள் இருக்கலாம், உள்ளத்தின் பாதிப்புகள் இருக்கலாம். தகப்பனே, இந்த வேளையில அவர்கள் ஆத்துமாவை நீர் தேற்றுவீராக, அவருடைய உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, அவருடைய உள்ளங்கள் பலம் அடைவதாக. கர்த்தர் என்கிற இந்த மெய்ப்பர், இயேசு என்கிற இந்த மெய்ப்பர் இவர்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இவருடைய தேவைகளை எல்லாம் அவர் எவ்வளவு நிறைவாய் சந்திக்கிறார், இவருடைய வாழ்வின் காரியங்களை எல்லாம் அவர் எந்த அளவுக்கு போஷிக்கக்கூடியவர் என்கிற அனுபவத்தை அவர்களுக்கு தாரும். இந்த மாலை வேளையிலே ஒரு மன தெளிவு
தெளிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில எப்பேற்பட்ட தேவையின்ல அவர்கள் சிக்கி கொண்டிருந்தாலும், ஐயோ ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, என்னெல்லாம் பண்ண போறேன்னு தவிச்சு கொண்டிருப்பாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க, நான் உன் தேவையை சந்திக்கிற தேவன் மட்டுமல்ல, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிஞ்சு ஓட பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். My cup runneth over. ஹalleluya. எல்லா தேவைகளையும் மகிமையின் ஐஸ்வரியத்தை கொண்டு நீ சந்திக்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இப்பொழுதே அவர்களுக்கான சப்ளை உண்டாவதாக. ஹalleluya. Protections and provision. I proclaim in Jesus name protection and provisions. பாதுகாப்பும் பராமரிப்பும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். பயங்கள் நீங்கட்டும், அச்சங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்வை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் விலகட்டும். உள்ள ஒரு பெரிய தைரியம் வரட்டும், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படட்டும். நான் தனியா இல்ல, நான் மேய்ப்பன் இல்லாத ஆடு இல்ல, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். The Lord is my shepherd. He is my shepherd. Hallelujah. Hallelujah. He refreshed my soul. He restored my soul. He comfort my soul. Hallelujah. He guide me. He guide me. அவர் என்னை நடத்துவார். இந்த நாளிலே வாழ்வு எங்கேயோ போயிருக்கும்னா ஒரு தெய்வீக நடத்துதல் அவர்களுக்கு ஏற்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எங்கேயோ போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை சரியான திசைகளை நோக்கி the right path, இன்னைக்கே அந்த சரியான பாதையிலே வந்து வாழ்வு அமைவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இனி இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அல்ல, மேய்ப்பரை உடைய ஆடுகள், மேய்ப்பரை உடைய ஆடுகள். இவர்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பர் இவர்கள் வாழ்வில் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையின் தேவைகளை குறித்திருக்கிற அச்சங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பெரிய பலப்படுத்துதல்கள் அவர்கள் வாழ்க்கையிலே வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. Amen and amen. 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 Praise God. Amen. நீங்கள் எடுத்துக்கொள்வோம், கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? என்ன கொடுக்கும்படியா தான் அவர் வச்சிருக்கிறாரு. கொடுக்கும் போதெல்லாம் அதை எண்ணிக்கோங்க. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என் கை ஏந்தாது, என் கை கொடுக்குற கையா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை உங்க கையில ஒருவேளை குறைச்சல் இருக்கலாம், நான் சொல்றேன் என்னைக்கும் இருக்காது. நான் ஒரு நாள் விரும்பி இருக்கிறேன், ஒரு புது வருஷம் ஆராதனைலாம் ஒரு முழு 10 ரூபா என் கையில இல்லாம இருந்திருக்கு. ஒரு புது வருட ஆராதனைக்கெல்லாம் நான் போகும்போது வெறும் 10 ரூபீஸ் கூட முழுசா இல்லை. ஏன் தெரியுமா? அங்க வாக்குத்தத்த அட்டைகள்லாம் வச்சிருக்காங்க. ஒரு காணிக்கை செலுத்தி விட்டு அதை எடுத்துக்கோங்க. 10 ரூபா கூட முழுசா இல்லை. நான் சொல்றது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 6 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள என் வாழ்க்கையை பேசுறேன். ஆனா போன வருஷம் மட்டும் 6.5 லட்சம் ரூபா நான் காணிக்கை மட்டும் கொடுத்துருக்கிறேன். 6.5 லட்சம் ஆஃபரிங் கொடுத்துருக்கேன். ஒரு முழு 10 ரூபா இல்லாத என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. யாரையும் பிடிக்கல, யாரையும் நசுக்கல, யாரையும் ஏமாத்தல. எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறான், என் தேவைகளை சந்திக்கிற ஒரு மெய்ப்பர் இருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பென்ட்ரைவு அவ்வளவு ஆயிரங்களுக்கு விக்கி. இது வரைக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கு பென்ட்ரைவ் மட்டும் வித்துருக்கு. நம்ப முடியுதா உங்களால? ஏன்னா எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறா, என் தேவைகளை சந்திக்கிற ஒரு மெய்ப்பர் இருக்கிறா. என்ன குறைவுல வைக்கவே மாட்டேன். இது நம்புனாங்க. இது முதல்ல இருதயத்துல கொண்டு வாங்க. அவன் அப்படி பண்ணிட்டானா, அவன்லாம் விடுங்க, அவர் உங்களுக்கு பண்ணுவாரு. சில பேருக்குலாம் பாருங்க, இன்னும் நம்பிக்கை ஏன் ஏற்பட மாட்டேங்குது? யாரோ உங்களை ஏமாத்தினது, வஞ்சித்தது, மனுஷமா அதெல்லாம் விட்டுருங்க. அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணியிருக்கான். ஆனா அவருக்கு தெரிஞ்சது அவர் உங்க வாழ்க்கையில பண்ண, அவருக்கு இடம் கொடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறைவுல இருக்கலாம், ஆனா இன்னைக்கும் அப்படி இருக்காது. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். இன்னைக்கு பாருங்க, ஒரு நல்ல மெய்ப்பர் சொந்தமாக்கி இருக்கிறீங்க. எப்பவுமே அதை உணருங்க. நான் ஏழை கிடையாது, நான் கோலை கிடையாது. அப்பா என் கூட இருக்கிறார், மெய்ப்பர் என் கூட இருக்கிறார். இந்த ஆட்டை அவர் பட்னியா போட மாட்டார். எங்க புல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா மெய்ப்பருக்கு தெரியுங்க. ஆட்டுக்கு தெரியாது. ஆடு அவ்வளவு அறிவுள்ளது கிடையாது. ஆடு சுத்திலும் பார்த்து காஞ்சி கிடக்குன்னு நினைக்கும். ஆனா மெய்ப்பனுக்கு தெரியும். அப்படியே ஒரு டேன் அடிச்சு அந்த மலைக்கு பின்னாடி போனா புல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, மெய்ப்பருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையை புல்லுக்கு நேராக நடத்துவார், செழுமைக்கு நேராக நடத்துவார், கொண்டு போய் விடுவார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம விதைக்க போகிறோம். ஆமென். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பர்
ஆகையால் குறைவில்லை. நான் எந்த குறைவிலும் இருக்க மாட்டேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். என் களஞ்சியம் நிரம்பும், என் பாத்திரம் நிரம்பி வழியும், எனக்கு தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். என்னுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறார். என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நான் வாழ்ந்திருப்பேன். என் தேவனை கனம் பண்ணும்படியா விசுவாசித்து நான் கொடுக்கிறேன். ஆமென். ஆன்லைன்ல பார்க்குறவங்க ஆன்லைன்ல தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படியா நீங்கள் கொடுக்கலாம்.